வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா வைக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சை இல்லை, இந்த வெயிலுக்கு நல்லது தான். தண்ணி தாகம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சும்மா துண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதில் என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன தீமை இருக்குது, யார் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பார்க்கலாம். இதில் இது செரிமானத்துக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது. அப்பால் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்றது தோல், தலைமுடி, அப்பால் எலும்பு, பல் இதெல்லாம் நல்லா உறுதியாக இருக்கிறதுக்கு ஒத்தாசையாகுது. அப்பால் காத்தால சிலர் இதை நைட்டே ஊற போட்டு கொஞ்சமாக, ஓவரெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற போட்டு காத்தால சாப்பிடுவாங்க. நல்லது, எலும்பெல்லாம் வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பால் இதயத்துக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது. குடல் நம்ம குடல் நல்லா இயங்குறதுக்கு இது ஒத்தாசையாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய பண்புங்க இதில் இருக்குது. இருந்தால் கூட இப்போ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். இது ரத்த சோகையை தடுக்கும். இதில் இருக்கிற இரும்பு சத்து ரத்த சோகை வராத தடுக்கும். யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, ஒருத்தங்களுக்கு ஒவ்வாமை இருக்கும், அலர்ஜி இருக்கும், தோலில் அந்த சொறி இது மாதிரி இருக்கும். அவங்களாம் இதை சாப்பிடவே கூடாது. அப்பால் சுகர் இருக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிடவே கூடாது. இதில் சர்க்கரை ஜாஸ்தி இருக்குது. அப்போல்லாம் நார் சத்தும் ஜாஸ்தி இருக்கிறதுனால சிலருக்கு மோஷன் ரொம்ப போகலாம். அதனாலேயும் இதை பார்த்து சாப்பிட்றது நல்லது. அப்பால் அம்மாந்தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. செரிமானத்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, எலும்பு, பல், முடி இதுங்களுக்கெல்லாம் நல்லது. இது போக சாப்பிடக்கூடாதுன்றவங்க சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, ஒவ்வாமை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. இது மாதிரி சிலர் சாப்பிடாத தடுக்கலாம். எதையுமே அளவாக சாப்பிட்டாக்க ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. எத்தையும் அளவாக சாப்பிட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோடை காலத்தில் இதை கொஞ்சம் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஐஸு கியூப்பு போட்டு சாப்பிட்லாம். சுகரெல்லாம் கலக்காத சாப்பிட்றது நல்லது. ஆனாக்கா அது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, தெம்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நல்லபடியாக இருக்கிறவங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னாக்கா சர்க்கரை போடாத சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுலேயே ஏற்கனவே சர்க்கரை அதிகமாக தான் இருக்குது. அதனால இதில் சர்க்கரை போடாத சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இம்மா தான் ஞாபகம் இருக்குது. அப்பால வரேன்.